இப்போ 2026 எலெக்ஷனில் இப்போ விஜய், அண்ணாமலை, உதயநிதி 3 பேரும் இளைஞராக அரசியலில் நிற்கிறாங்க. அவங்களோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கு? இனிமேல் சீனியர்களுக்கு வேலை கிடையாது, எல்லாம் ஜூனியர் தான். உதயநிதி ஜாதகத்தை சொல்றேன் கேட்டுங்க. கலைஞர் என்ன ஜாதகமோ அதே ஜாதகம். நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் நீசபங்க ராஜயோகத்தோட சந்திரமங்கல யோகத்தோட உள்ள ஜாதகம். அப்போ ஈக்குவல்னா 1% உதயநிதியோட பவர் கூட உள்ள ஜாதகம் தான். இந்த 2026 எலெக்ஷன்ல என்டிஏ கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு காரணமே திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தான். அண்ணாமலை என்ன இவங்களால ஜெயிக்கவே முடியாது. ராகுபா நீசபங்க ராஜயோகத்தில் இருக்காரு. அந்த மாதிரி நல்ல பவரான ஜாதகம். உதயநிதி ஜாதகம் நல்ல பவர், அதோட 1% 10% பவர் கூட ஜெயிக்கி இவங்க 2 பேரோட 20-30% கூட அண்ணாமலை ஐபிஎஸ். கடந்த 2011 உலகக்கோப்பையில் இந்தியா தான் வெல்லும், ஆஸ்திரேலியா அரையிறுதிக்கு கூட தகுதி பெறாது என்பதை 45 நாட்கள் முன்பே கணித்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் கருணாநிதியின் ஜாதகத்தை வைத்து திமுக தலைமையிலான கூட்டணி 163 இருந்து 174 இடங்கள் உறுதியாக வெல்லும் என்பதை 10 நாட்கள் முன்பே மிக துல்லியமாக கணித்த 2009 மக்களவை தேர்தலில் மன்மோகன் சிங் தான் பிரதமராக வருவார் என்பதை 35 நாட்கள் முன்பே கணித்த, கடந்த முறை நடந்த மக்களவை தேர்தலில் மோடி தான் பிரதமராக வருவார் என்பதை 48 நாட்கள் முன்பே கணித்த நமது சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார். ஓம் சிவாய நம. ஸ்ரீ வாஞ்சி 27 சேனல் ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார், சிவவாக் ஜோதிடர். பல ஆண்டுகளாக பல கணிப்புகள், பல பேரை கோயில் கூட்டிய பரிகாரங்கள் அனைவருக்கும் நல்லது நடந்திருக்கு. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு விளையாட்டுலையும் சரி, ஒவ்வொரு கிரகங்கள் பேச்சுக்கு போய் எல்லா ஓரமாக சொல்லி மிக துல்லியமாக கோயில் குளங்களுக்கு போய் ஏன் காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம ஜோதிடர் மட்டும் இல்லை, சிவனடியார் 1008 கோயிலில் பல முறை போயிருக்கேன். போய் மக்கள் எல்லாம் ஆச்சரிப்பி நல்லது நடந்திருக்கு. அந்த அடிப்படையில் சொல்வது கூட நடக்குது. இந்த சேனலை இனிமேல் கண்டினியூ இங்கே பண்ணிக்கலாம் தொடர்ந்து. காரணம் என்ன, இது வரைக்கும் நான் 1 வருஷமாக வீடியோ விடாமல் இருந்தேன். இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வரும். ஐயா வணக்கம். இப்போ 2026 எலெக்ஷனில் இப்போ விஜய், அண்ணாமலை, உதயநிதி 3 பேரும் இளைஞராக அரசியலில் நிற்கிறாங்க. அவங்களோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கு? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், இப்போ உள்ள சூழ்நிலை தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கலைஞரை அல்ல, ஜெயலலிதா அல்ல, வைகோவுக்கு வயசு முடிஞ்சு போயிட்டு, இப்போ ராமதாஸுக்கு வயசு ஆகிட்டு, இனிமேல் சீனியர்களுக்கு வேலை கிடையாது, எல்லாம் ஜூனியர் தான். ஜூனியரில் திமுக தலைமையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உதயநிதி இருக்காரு. விஜய் வர புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. தேசிய கட்சியில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இருக்காங்க. பாமகவில் அன்புமணி இருக்காரு. அடுத்து நம்ம நாம் தமிழர் சீமான் இருக்காரு. இந்த 5 பேரை வச்சு தான் இன்னும் அரசியல் பயங்கரமாக ஓடப்போகுது. அந்த 5 பேர் அரசியலில் எல்லாரோட ஜாதக அடிப்படையில் ஜாதகத்தை கணிச்சு வச்சுருக்கேன். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதயநிதி ஜாதகத்தை சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ உதயநிதிக்கு வயசு பார்த்தீங்கன்னா 48 வயசு முடிஞ்சு 49 வயசு ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்கு. 27/11/1977 பிறந்திருக்காரு. ரிஷப ராசி, மிருகாசேஷ நட்சத்திரம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கலைஞர் என்ன ஜாதகமோ அதே ஜாதகம். சந்திர பகவான் உச்சம், செவ்வாய் நீசபங்க ராஜயோகம், சூரியனும் புதன் சேர்ந்து புதாத்தி யோகம் பெற்றிருக்கு, சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு. இப்போ நடக்கிற திசை சனி மகா திசை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் இவருக்கு குரு பகவான் 2ல் இருக்காரு. வர்ற மார்ச் 26 குரு பேச்சு 3ஆம் இடத்துக்கு போறாரு. அப்போ குரு பகவான் 60 நாளைக்கு முன்னாலேயே அடுத்த ராசியை பலனை செய்வார். அதனால இந்த வாட்டி கொஞ்சம் இருக்கிற பவர்லேருந்து கொஞ்சம் பவர் குறைய தான் வாய்ப்பு இருக்க தவிர ரொம்ப பிரகாசமெல்லாம் எதிர்காலம் நிச்சயம் நல்ல பவராக இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் 22/4/1974 பிறந்திருக்காரு. அவருக்கு நடக்கிற திசை பார்த்தீங்கன்னா சுக்கிர திசையில் ராகு புத்தி அந்த அடிப்படையில் சுக்கிர திசை நடந்துகிட்டு இருக்கு. இவர் கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் இவரோட ஜாதக அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் ஆட்சி, கேது பகவான் நீச பங்கம், ராகு பகவான் உச்சம், சந்திரன் ஆட்சி, செவ்வாய்
நீசபங்க ராஜயோகத்தோட சந்திரமங்கல யோகத்தோட உள்ள ஜாதகம். அப்போ ஈக்குவல்னா 1% வந்து உதயநிதியோட பவர் கூட உள்ள ஜாதகம் தான். இப்போ இந்த ஜாதகப்படி இந்த 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கட்சியை ஸ்டேண்ட் பண்ணுவார், கட்சிக்கு அங்கீகாரம் பெறும். வர்ற உள்ளாட்சி அமைப்புகள் 2029 மக்களவை தேர்தல் மற்றும் 2031 ஒரு நல்ல நிலைமைக்கு வருவார். இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க, அங்கே போயிட்டாரு இங்கே போயிட்டா கட்சி பிரதமருக்கே கிடைக்கல, முதலமைச்சரே கிடைக்கல, இன்னைக்கு ஹெலிகாப்டர்ல பிளேட்லையும் தனித்தனியாக போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 2026 எலெக்ஷன்ல என்டிஏ கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு காரணமே திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தான். அண்ணாமலைன்னா இவங்களால ஜெயிக்கவே முடியாது. அதனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வயசு பார்த்தீங்கன்னா அவருக்கு 41 வயசு முடிஞ்சு 42, 4/6/1984 பிறந்திருக்காப்புல. இப்போ ஒரு ஜாதகம் அப்படி பார்த்தீங்கன்னா இவரும் கடகராசி, இவருக்கும் சுக்கிரன் ஆட்சி போட்டிருக்கு, சனீஸ்வரன் உச்சம், கேதுபான் உச்சம், ராகுபான் நீசபங்க ராஜயோகத்தில் இருக்காரு. அந்த மாதிரி நல்ல பவரான ஜாதகம். உதயநிதி ஜாதகம் நல்ல பவர், அதோட 10% பவர் கூட விஜய்க்கு. இவங்க 2 பேரோட 20-30% கூட அண்ணாமலை ஐபிஎஸ். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஜாதகம். இவங்க தான் வரப்போற 2029 2031 இவங்க தான் ஹீரோவே. அந்த மாதிரி இவங்க ஜாதகப்பெல்லாம் எல்லாம் நடக்கும். அண்ணாமலை எந்த பக்கம் இருக்காரோ அந்த பக்கம் தான் வின்னிங். இன்னுமே எதிர்காலத்தில் பிஜேபிலேயே நல்ல நிலைமையில நல்ல போஸ்டிங் வருவார். அதே அண்ணாமலையா தனியாக கட்சி ஆரம்பிச்சாருன்னா, கட்சி ஆரம்பிச்சு விஜயோடையோ அல்லது சீமாவோடைய கூட்டணி சேர்ந்தாருன்னா அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான பவர் கிடைக்கும். அந்த அளவுக்கு அண்ணாமலை ஜாதகம் பவராக இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் ஐயா பரணி நட்சத்திரம் மேசராசி. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்குமே அந்த 7.5 இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சீமான மாதிரி ஒரு அரசியல் போராளி யாரும் பார்த்ததில்ல. அவ்வளோ கஷ்டப்பட்டு 15 வருஷத்துக்கு மேலே போராடி தனியாக நின்று அங்கீகாரம் பெற்றிருக்காரு. ஒரு கட்சி ஒரு 2 திராவிட கட்சியை எதிர்த்து அங்கீகாரம் பெறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த விஷயத்தை ஆண்டவனும் உங்கள் உழைப்பும் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கல. இந்த மற்றவங்க மாதிரிலாம் பேசுறது கிடையாது. 1983 நாங்கள் விடுதலை புலி பிறப்பாளர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சாலும் எங்கள் ஊரை பட்டுக்கூட நான் பல வாட்டி எல்லா வீடியோலையும் பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போராடினீங்க. இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிச்சு. நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2020 துணை முதலமைச்சராக இருக்கலாம் அல்லது எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம். கிட்டத்தட்ட 30-35 சீட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதை தவற விட்டுட்டீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி போராடிலாம் ஜெயிக்க முடியாது. மனுஷனுக்கு வயசு 50-60 வயசு ஆகிட்டுலாம் எப்போ இருக்க போகிறது தெரியறதில்ல. இதை ஏன் இந்த வார்த்தையை வருகிறேன்னா உங்களுக்கு மாதிரி இந்த 2026 யாருக்கும் வாய்ப்பே கிடைக்கல. அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், ஆண்டவனை அனுகிற எப்படி அப்படியே நடக்கும். விதி வழி தான் எல்லாம் நடக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் அன்புமணி ஐயா இப்போதான் சுதந்திர பறவையாக வந்திருக்காரு, தனியாக நிற்கிறாரு. இனிமே அன்புமணி ஐயா நினைக்கிற மாதிரி எலெக்ஷனில் வந்து எல்லாமே மிக சிறப்பாக இருக்கும். அன்புமணி ஐயாவுக்கு இது வந்து ஏற்றம். அன்புமணி ஐயா மனைவி அவங்க வந்து எலெக்ஷனில் நிச்சயம் கன்ஃபார்மாக ஜெயிப்பாங்க. அவங்கள போன வாட்டி எம்பி எலெக்ஷன் அவங்க ஜெயிக்க வேண்டியது அவங்க கூட வந்துக்கிட்டு எல்லாம் கெடுத்து அதை தடுத்துட்டாங்க. ஜெயிச்சதை தடுத்துட்டாங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக அன்புமணி மனைவி அவர்கள் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அதில் எந்த மாற்றம் கருத்து. நன்றி, வணக்கம். ஓம் சிவாய நம.